காலை கதிரோன் தன் பொன்னிற கதிர்களை பரப்பும் அதிகாலை பொழுதில் துயில் களைந்து சுட்டெரிக்கும் வெயிலையும் பாராமல் தன் நெற்றி வியர்வை நிலத்தில் விழ அயராது உழைக்கும் உழவர் பெருமக்களுக்கு நிலமகள் உழைப்பின் பயனை அள்ளித்தரும் அறுவடை திருநாள் இந்நன்னாள். உழவுக்கு உறுதுணையாக இருந்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றியை வெளிப்படுத்தும் நன்றியின் விழா பொங்கல் விழா. இந்நன்னாளில் அன்பும் ஆனந்தமும் பொங்கிட, அறமும் வளமும் தழைத்திட, மார்கழியில் கருவாகி கையிலே வெளியாகி சீர்பெற்று மகிழ்ந்து வரும் பொங்கல் திருநாளை, மண்ணில் மனம் கமழும் நன்றியின் விழாவை இறை வணக்கத்துடன் இனிதே தொடங்குகின்றோம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 9 முதல் 11 வரை. நீ 7 வாரங்களை எண்ணிக்கொள். விளைந்து நிற்கும் கதிரில் கதிரறிவாடை முதலில் வைத்த நாள் தொடங்கி 7 வாரங்களை கணக்கிடு. அதன் பின் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கென வாரங்களை விழாவை கொண்டாடு. அவர் உனக்கு ஆசீர் வழங்குவதற்கேற்ப உன் கைகளால் அவருக்கு தன்னார்வை காணிக்கை செலுத்து. உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தேர்ந்தெடுக்கும் இடத்தில் நீயும் உன் புதல்வர் புதல்வியரும் உன் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும் உன் நகரில் உள்ள லேவியனும் அந்நியனும் அனாதைகளும் கைப்பெண்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் மகிழ்வீர்களாக. இது ஆண்டவர் நல்வாக்கு. ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் அனைவரையும் உமது சாயலாக படைத்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து உணவளித்து காத்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது பாதம் எங்கள் அனைவரையும் ஒப்படைக்கின்றோம். குறிப்பாக இந்த பொங்கல் விழாவுக்கு முக்கிய காரணமாக இருக்கும் விவசாய மக்கள் அனைவரையும் உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதம் படைத்து நீர் அவர்களுக்கு தேவையான எல்லா ஆற்றலையும் கொடுத்து அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் உமது கரம் அவர்களோடு இருந்து இத்தனை நாட்கள் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வந்த கிருபைக்காக
உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. அவர்கள் வாழ்வில் நடக்கின்ற எல்லா காரியங்களுக்கும் நீர் அவர்களோடு இருந்து உமது பரிசுத்த ஆவியை அனுப்பி அவர்கள் செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரே உமது ஆற்றலும் உமது சக்தியும் கொடுத்து அவர்களை வழிநடத்தி வருகின்ற கிருபைக்காக நன்றியப்பா. அவர்கள் குழந்தைகள், அவர்கள் குடும்பங்கள், அவர்கள் வாழ்வில் செய்கின்ற எல்லா காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர்கள் எத்தனையோ காரியங்களை ஆண்டவரே அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றீர். அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஒவ்வொரு நாளும் கேட்டு தகப்படி அவர்கள் எண்ணங்களை அறிந்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து வரும்படியாக மனத்தில் கெஞ்சி கேட்கின்றோம். அப்பா, இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒரு பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அப்பா, எத்தனையோ நோய்கள் வந்தாலும் ஆண்டவரை இந்த கொடிய நோய், இந்த COVID-19 ஆண்டவரை இந்த உலகையே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த போதிலும் எல்லா மக்களையும் அப்பா நீர் அவர் அரவணைத்து காத்து வழிநடத்தி வருகின்ற உமது மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீரே ஒவ்வொருவருக்கும் மருத்துவராக இருந்து எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே நோய்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியினால் முற்றிலுமாக நீக்கி குணமளித்து வருகின்ற கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வளாகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம். நீர் அவர்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றீர். இந்த ஆண்டவரே பள்ளி வளாகத்தில் நடக்கின்ற எல்லா காரியங்களையும் நீர் அறிந்திருக்கின்றீர். எல்லாவற்றையும் உமது பாதத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம். எங்களுக்கு தேவையான ஆண்டவரே ஆற்றல் அனைத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகின்ற உமது மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உழைப்பின் பலன் பொங்க, உள்ளத்துள் உவகை பொங்க, உலகில் பால் பொங்க, உதிப்பதுதான் தை பொங்கல். புது பானையில் இட்ட பொங்கல் போல் அனைவர் இல்லங்களிலும் இன்பம் பொங்கட்டும் என பொங்கல் பானைக்கு உயிர் ஒளி ஏற்ற வருமாறு எம் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி அமலி கிரேசி மற்றும் ஆசிரியர்கள் சார்பாக என் பள்ளியின் மூத்த ஆசிரியை திருமதி இசபெல்லா மற்றும் அலுவலக நண்பர்கள் சார்பாக திருமதி சம்பூர்ணம் ஆகிய மூவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். தொடக்கத்தில் உருவற்று இருள் சூழ்ந்து வெறுமையாய் இருந்த மண்ணுலகை ஒளி தோன்றுக என்ற கடவுளின் வார்த்தையால் ஒளி பெற்று எழுந்தது. கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும் என்று தொடக்க நூல் 1:21 உழைப்பின் மேன்மையை உணர்த்தியுள்ளார். தன் உழைப்பின் பயனை ஈந்து மகிழும் உழவர் பெருமக்கள் வாழ்வில் பழையன களைந்து புது விடியல் பிறக்க இப்பொங்கல் பானையை சமர்ப்பிப்போம். உலகோர் நலனுக்காக போராடி வரும் விவசாய பெருமக்களுக்கு என்றும் நாம் உறுதுணையாக இருப்போம். அவர் தம் போராட்டம் வெற்றி பெற இறைவனை வேண்டுவோம்.